நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃப்ரைடே 17th ஜூலை நல்ல ஒரு ரேலி கொடுத்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து இவ்வளோ நாள் சைட்வேஸாக இருந்ததுனால இந்த 250 பாயிண்ட்ஸே பெரிய ப்ளஸ் மாதிரி தெரியுது. 250 பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, 1% மூவ் தான் நிஃப்டியில். இங்கே நிஃப்டி வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே சவுத் கொரியன் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் பிளாக் ஸ்பேன் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி வந்து இந்த குளோபல் மேக்ரோ கண்டிஷனில் இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த ரேலியை கண்டினியூ பண்ணுமா, இந்த ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணுமா, அதுக்கப்புறம் இதுக்கு எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், நான் ஆர் ஹரிஷ், செபி ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட்டோட இதை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, குளோபல் கியூஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கான ஃபோக்கஸ் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் கொடுக்குறோம் காலையில். அதே மாதிரி போஸ்ட் மார்க்கெட் வீடியோலையும் இன்றைக்கி என்ன நடந்தது, எந்தெந்த செக்டார் வந்து ரேலி ஆகிருக்கு, எந்த ஸ்டாக்ஸ் ரேலி ஆகிருக்குங்கிறது எல்லாமே கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த போஸ்ட் மார்க்கெட் வந்து நான் டேட்டா வச்சு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டேட்டாவை அக்யூமுலேட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு 10 ஸ்லைடுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நான் கொடுத்துருப்பேன். சார்ட் பேஸ்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிஃப்டி அனாலிசிஸு, நிஃப்டியோட இன்றைக்கி லெவல்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆச்சு, நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜாக கொடுக்காம சார்ட்டில் வந்து ஷோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மண்டேலேருந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நான் சார்ட் பேஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். டாப் கெய்னர்ஸ் என்ன, செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஸோ செக்டாரல் பர்ஃபார்மன்ஸு, தீமேட்டிக் பர்ஃபார்மன்ஸு, டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸு, நிஃப்டியோட இன்றைக்கி ஆப்ரேஷன் எப்படி இருந்தது, நாளைக்கான லெவல்ஸ் என்ன, அதேமாதிரி ஆப்ஷனுக்கான பயஸ் லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சார்ட்லேருந்தே, ட்ரேடிங் வியூ சார்ட்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். மார்னிங் ப்ரீ மார்க்கெட் மட்டும் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும். அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு 8 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போது நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு நம்ம போவோம். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 250 பாயிண்ட்டுங்கிறது நார்மல் மூவ் தான். நிஃப்டி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1% மூவ்க்கு மேலே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொலாங்டு பீரியட் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுனு பியரிஷ் ப்ரெஷர்லேயே இருக்கிறதுனால இந்த ஒரு 1% மூவே நமக்கு வந்து ஒரு பெரிய மூவ் மாதிரி, அதுதான் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. நார்மல் மூவ்மெண்ட் தான் இது. 1%ங்கிறது நிஃப்டியோட நார்மல் மூவ்மெண்ட். ஆனால் இன்றைக்கி வந்து இது பயங்கர புல்லிஷாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ வந்து சடனாக இந்த மாதிரி புல்லிஷாக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷனரியாக நமக்கு தெரியுது. பட் ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே வந்து 24,600 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நியர் டேர்ம் ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப சிரமம்ன்ட்டு அதை நான் வந்து ஃபிபனோசி வச்சு தான் சொல்கிறேன். நீங்களும் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்விங்குக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்விங் எக்ஸாக்டாக கோல்டன் ரேஷியோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. மேலே போகும்போது இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணணும். இல்லைன்னா இது என்னன்னா இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள், இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு 50% ஜோனான 24,482, 24,500ன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போனது இந்த 50%ல ரெசிஸ்ட் ஆகி தான் கீழே வந்திருக்கு. திரும்ப செகண்ட் டைம் ரெசிஸ்ட் ஆகி கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஸ்விங் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் பின்னாடி போங்க. இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள், இதுக்கு நான் ஒரு இது ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், 50%, 24,293, அதாவது 24,300 லெவலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்விங் நீங்கள் பின்னாடி போனீங்கனாலும், இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு மார்க் பண்ணாலும் சரி, இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு மார்க் பண்ணாலும் அதோட 50% ஜோனு இந்த 24,300லேருந்து 24,600க்குள்ளேயே தான் வரும். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப சைட்வேஸாக இருக்குது. அண்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி போகணும் கன்ஃபார்மாக. இந்த இடத்த பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கு எத்தனை ஸ்விங் லோவை கட் பண்ணி போகுது மேலே. 1, 2, 3, 4, 5, கிட்டத்தட்ட 5, 6 ஸ்விங் லோவை கட் பண்ணி மேலே போகுது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல டெக்னிக்கலாக ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து ஒரு 30% புல்லிஷ்னஸ் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகிடுச்சு 24,600க்கு மேலேனா ஒரு 30% புல்லிஷ்னஸ் வச்சுக்கலாம். 100% இங்கேயும் கிடையாது. 100% எப்போனா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் தான் இந்த புல்லிஷ் ரேலி கவர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆல் டைம் ஹைக்கு வந்து 24,600க்கும் 26,400க்கும் ஜஸ்ட் ஒரு 8-9% தான். 9%னா ஒரு 2 நாள் 3 நாள் ரேலியில் வந்து பிரேக் பண்ணிட முடியும் நிஃப்டியால். ஆனால் வந்துட்டு அது நடக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் பாருங்கள்,
1, 2, 3 ரெசிஸ்டன்ஸ் ஹை இருக்குது. ஒன்று இங்கே ஒரு 2வது ஹை, இங்கே ஒரு 3வது ஹை. இந்த 3 ஹையும் இந்த இடத்துல மீட் அவுட் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் போகணும், போய் சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஓவரால் புல்லிஷ்னஸ் வந்து நிஃப்டி அடுத்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகுமா, 28,000க்கு போகுமா, 29,000 போகுமா, 30,000 போகுமாங்கிறதுலாம் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீக்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். நம்ம இங்கே புல்லிஷ்னஸ் இந்த 1% பார்த்துட்டு இருக்க டைமில் சவுத் கொரியாவில் அந்த எஸ்கே ஹைனிக்ஸ், அந்த நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், சவுத் கொரியன் மார்க்கெட்டில் 2 கம்பெனி, சாம்சங்கும் அந்த எஸ்கே ஹைனிக்ஸ் ரெண்டும் தான் வந்துட்டு 50% மார்க்கெட் ஷேரை ஹோல்டு பண்ணுது. ஸோ அதனால் அந்த 2 கம்பெனி கிராஷ் ஆனாவே மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். அவங்க இஷ்யூ பண்ண சிங்கிள் ஸ்டாக் ETF வந்து 90% கிராஷ் ஆகிடுச்சு 3 மாதத்தில். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டேல நமக்கு என்ன தான் வந்து ரிசல்ட் வந்தாலும் டெக்னிக்கலாகவும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேக்ரோ லெவலில் குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வைஸும் நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. வார் இந்த மாதிரியும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி தான் மார்க்கெட் ரேலி ஆகணும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் ஆகஸ்ட் 10th அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஜூலை எண்டுலேருந்து ஆகஸ்ட் 10th வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். லாங் டேர்ம் போகிறவங்க, இன்ட்ராடே போகிறவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இனிமேட்டு நம்ம வந்து ட்ரேடிங் வியூலேருந்தே கொடுத்துருவோம். ஸோ சார்ட் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிச்சுனாவே நமக்கு என்ன தெரியும், காலில் தான் ட்ரேட் பண்ணணும். நம்மளோட ஆப்ஷன் பேஸ் பண்ண லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து ரீடெஸ்ட் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஆயிருக்கு, இன்டர்னல் ஸ்விங்கில் தான் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே காலில் தான் பயஸ் நமக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் மூவ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். மண்டேக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன 24,450லேருந்து 24,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் 24,175லேருந்து 24,225 இருக்குது. இந்த இது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த லெவல் 1ங்கிறது என்னென்னா, இந்த லெவல் 2 கூட அதிகம் போக தேவையில்ல. இந்த லெவல் 1 என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் பேரிஷ். எந்த ஸ்ட்ரைக் இதுக்கு மேலே இருக்குது, கால் வந்து இதுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், கால் இதுக்கு கீழே இருந்தால் பேரிஷ். 24,200 ஸ்ட்ரைக் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கால் 135 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் இருந்தால் புல்லிஷ், கீழே இருந்தால் பேரிஷ். புட்டு 135க்கு மேலே இருந்தால் புல்லிஷ், புட்டு கீழே இருந்தால் பேரிஷ். இதை வச்சு நீங்கள் ஒரு பயஸ் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் சார்ட்லேயும். இங்கே நம்ம லெவல் படி மார்க்கெட்டை எப்படி ட்ராவல் ஆக போகுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதை வந்து நீங்கள் அன்றைக்கி டேவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இருந்தே உங்களுக்கு ப்ராட் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸு, செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ், தீமேட்டிக் பர்ஃபார்மன்ஸு, டாப் கெய்னர் லூசர்ஸு, இந்த ஆப்ஷன் லெவல்ஸு, இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நாளைக்கான லெவல்ஸ் என்ன, ஆப்ஷன் செயின் அனாலிசிஸு, நாளைக்கு என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, மேஜர் நியூஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கவர் பண்ணிவிடுவோம். காலையில் வந்து ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்காக நம்ம மார்னிங் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.